அதிகாலை 8:30. நம்ம 30 நாளில் வெயிட் லாஸ் பண்ணுற சீரீஸில் நாள் 10 காலைல எழுந்தவொடனே மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருப்போம் நண்பர்களே. ஒரு அருமையான உடற்பயிற்சி. காலையிலே பார்த்தீங்கன்னா தோசை பொரியல் அது இதுன்னு இருந்துச்சு, ப்ரோட்டீன் மட்டும் இல்லை நண்பர்களே. அப்புறம் கடைக்கு கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் அம்மா மிஷின் கொடுத்துட்டாங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நண்பர்களே, ரேஷன் கடையில் கூட்டம் இல்லை. ஒரு மணி நேரத்துலேயே வாங்கிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவன் அலும்புல வேறு தாங்க முடியல நண்பர்களே. டெய்லியும் தோசை கேட்குறான். எங்கள் அம்மா தான் காரணம், பழக்கம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நம்ம அர்னால்டுக்கு ஒரு பேட்மேன் கீச்சன் வாங்கிட்டேன் நண்பர்களே. நானே ஒரு பேட்மேன் தான் நண்பர்களே. அப்புறம் கடையில் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் நண்பர்களே. பின்பு காலையிலே ப்ரோட்டீன் இல்லை. ஸோ மதியானம் நமக்கு இன்றைக்கி அருமையான ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை தான். மீன் ஃப்ரை இல்லை நண்பர்களே, எண்ணெய் இல்லாத மைக்ரோவேவ் ஃப்ரை இது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், அப்புறம் ஆயில் இல்லாமல் சிக்கனு ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்ணும், பெஸ்ட் ஆப்ஷன் நண்பர்களே. 15 to 20 மினிட்ஸில் வந்தது, பயங்கரமாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி காப்ஸுக்கு சாப்பாடு, அப்புறம் பொரியல், ஃபைபருக்கு, ப்ரோட்டீனுக்கு மீன். ஸோ அருமையான மதிய உணவு நமக்கு இன்றைக்கி. நண்பர்களே, மதிய உணவுலாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் லைட்டாக தூக்கத்தை போட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரேன். இங்கே பாருங்கள், பயங்கரமான கிளைமேட் நண்பர்களே. ஈவினிங்கில் திருப்பியும் மழையும் நானும் அப்படி பாட்டு பாடலாம்னு நினச்சா நண்பர்களே, சிலுக்கோட என்ட்ரி. இந்த வாட்டி பார்த்தா 3 பேர். எப்பவுமே அவள் வருவா, புருஷன் வருவான். இது யாருன்னு தெரியல. 3வது என்ட்ரி, இல்லீகல் என்ட்ரியாக இருக்குது நண்பர்களே. திடீர்னு பார்க்குறேன் மழை வந்தது. இப்போ திடீர்னு பாருங்கள் மழையே வரல. சுத்தமான ஒரு அறிகுறியே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஜூஸ் கடை, நான், அப்புறம் இந்த டாகேஷ் கேங்கு, இவங்க எல்லாத்தையும் அன்பு வாழ்க்கையில் நினைக்கிறது அந்த பாலேஜி பிஸ்கெட் தான். நண்பர்களே, இந்த இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியல. ஃபஸ்ட்டு வெயில், அப்புறம் மழை, இப்போ பாருங்களேன் செக்கச்ச வந்த வானம். அருமைனா அருமை, வேறு லெவல் அருமை. பின்பு இந்த அருமையான கிளைமேட்டில் கடைக்கு வெளியிலே ஒரு 1/2 hour வாக்கிங் நண்பர்களே, சூப்பராக இருந்தது. அப்புறம் நண்பர்களே, நம்ம கடையில் குனாஃபா ஸ்வீட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா புதுசாக? அப்புறம் இன்றைக்கி இரவு உணவு ஒரே ஒரு பப்பாய பழம் நண்பர்களே. அவள் தான் முடித்து விட்டேன். அவள் தான் நண்பர்களே, இன்னைய ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். இதோட வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். இந்த நாள் ஒரு அருமையான நாளாக இருந்தது. நாளை நாள் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.